மலையக மக்களுக்கு வழங்கப்படும் வாக்குறுதிகள் அரசியல் காலங்களில் மாத்திரம் மெய்யுறு பெறுவதும் அதன் பின்னர் பொய்த்து போவதும் வழமையே. நாட்டின் பொருளாதாரத்துறைக்கு அதிக பங்களிப்பினை நல்கும் மலையக மக்களின் வாழ்வாதாரம் பின்தங்கிய நிலையிலேயே தொடர்கின்றது. இதற்கு தகுந்த உதாரணம் ரங்கள கொட்டகங்க மேல்பிரிவு தோட்ட மக்கள். மெதந்தும்பர பிரதேச சபைக்குட்பட்ட ரங்கள கொட்டகங்க மேல்பிரிவு தோட்டமானது மலைக்குன்றின் அடிவாரத்தில் அமைய பெற்றுள்ள கஷ்ட பிரதேசமாகும். இந்த தோட்டத்தில் சுமார் 80 குடும்பங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். பல வருட காலமாக இங்கு வசித்து வரும் இந்த மக்களின் அடிப்படை வசதிகள் ஏதும் பூரணப்படுத்தப்படாத நிலையில் ரங்கள கொட்டகங்க மேல்பிரிவு தோட்ட மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். ரங்கள கொட்டகங்க மேல்பிரிவு தோட்ட மக்களின் சுகாதாரத்துறை வளர்ச்சியடையாத நிலையில் தாம் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் குறை வெளியிடுகின்றனர். இந்த பகுதியில் ஒரே ஒரு வைத்தியசாலையை காணப்படுகின்ற போதிலும் அந்த வைத்தியசாலை 15 வருட காலமாக மூடிய நிலையில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக நோய் மற்றும் அவசர நிலைமைகளின் போது 1500 ரூபாய் செலுத்தி முச்சக்கர வண்டியில் 20 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள தெல்தெனிய வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கடந்த அரசாங்கத்திலும் சரி இந்த அரசாங்கத்திலும் சரி பாதை புனரமைப்புக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கின போதிலும் கிராமப்புறங்களில் கான்கிரீட் ரோட்டுகள் போட்ட போதிலும் எமது கிராமத்துக்கான ஒரு பிரதான பாதை இதுவரைக்கும் அமைச்சு தரப்படலை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு மோட்டார் பைக்கு கூட எமது கிராமத்துக்கு உள்ளுக்கு வர்றதுக்கான கடுகளவான வாய்ப்பு இல்லை. பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். ஏதாவது ஒரு மரணம் ஏதாவது வைத்தியசாலைகளை இடம்பெற்றிருந்தா எமது கிராமத்தில் உள்ளவங்க அவங்களை கொண்டு வர இந்த ஒற்றையடி பாதையில ரொம்ப கரைச்சலா இருக்குது. அடிக்கிறதுக்கு பிள்ளைங்க இருக்கு, ஆனா தூரத்துங்களுக்கு தான் போகுதுங்க. அதுகளுக்கு வாகனமும் குறைவு. இங்க இருந்து நடந்து 2 கட்ட தூரம் போகணும். தோட்டத்துல வேலை இல்லை, 2 நாள் வேலை கொடுக்குறாங்க. அதை செஞ்சுக்கிட்டு தான் அதுகளுக்கு படிப்பு செலவு அத்தனையும் அவங்க பார்க்கணும். காடு எல்லா தோட்டமும் காடு, முழுக்க காடு. அந்த காட்டுக்குள்ள தான் கிடந்து அவங்க உழைக்கிறாங்க. குடிநீர் பிரச்சினை, இருப்பிட வசதி, போக்குவரத்து வசதி என பல பிரச்சனைகளையும் இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். நாங்க இத்தனை வருஷ காலமா ஓட்டு கேட்டு வராங்க. வர்றவங்களாம் ஓட்ட போடுறோம். இதுதான் எங்கிட்ட உண்மையான கதை. அவங்க ஓட்ட கேட்கறாங்க, நாங்க போட்டுட்டு ஏமாறுறோம். ஏமாந்து தான் போறோமோ ஒழிஞ்சு எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் நடக்கல. இப்போ கூட நீங்க பாப்பீங்க, அந்த திருவிழா இறங்கி ஒரு ஐயா சாமான் தூக்கிட்டு 150 ரூபா அங்கனந்து கொடுத்து 50 ரூபா தூரம் இதுக்கு மேல தூக்கணும். அப்படியான நிலைமையில நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்.